ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்கீரையை வச்சு முருங்கைக்கீரை பருப்பு கடையல் தான் பண்ண போகிறோம். இந்த கீரை குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சாதத்துக்கு களிக்கு கூட வச்சு சாப்பிடலாம். வாங்க முருங்கைக்கீரை பருப்பு கடையலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கீரையை நல்லா ஆஞ்சி எடுத்துக்கலாங்க. இதில் பழுப்பு எதாவது இருந்தால் எடுத்துடலாங்க. அந்த பழுத்தது இருந்தால் வயிற்றுக்கு ஆகாது. அதெல்லாம் க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கலாங்க. துவரம்பருப்பை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி அடுப்பு மேலே வைக்கலாம். பருப்பு ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததும் இதில் நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இதில் நான் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நீங்கள் ஏற்றபடி சேர்த்துக்கோங்க. பொங்கி வந்ததும் மிளகாய் சேர்த்துட்டு இதில் ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துட்டு இது கூட 3 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை 4 பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு நல்லா வேகட்டும். ஒரு 3/4 பாகம் வேகட்டுங்க. அப்போது கீரை போடலாம், கரெக்டாக இருக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கலாங்க. பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் இதில் நம்ம எடுத்து வச்ச முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு 2 நிமிஷம் தாங்க. இது கூடவே புளிப்புக்காக சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. புளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 நிமிஷத்தில் முருங்கைக்கீரை நல்லா வெந்துடும். இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு களிக்கடையிற சட்டியில் ஊற்றி நல்லா கடைஞ்சி தாளித்து விட்டுக்கலாங்க. கடைஞ்சிட்டு நைஸாக கடையணுங்க. கடைஞ்சிட்டு தாளிச்சிக்கலாம். அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் இது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கடைஞ்சி வடித்த இந்த பருப்பு கீரை கலவையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். களிக்கு சாப்பிட்றதுனா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும். சாதத்துக்குன்னா கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்தாவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் சாதத்துக்கு செய்கிறதுனால இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் வைக்கிறேன். கடைசியாக உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைனா உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்ததும் சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடிங்க. முருங்கைக்கீரை சாம்பாரை சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சகஸ்ரா மஞ்சரி சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாங்காய் ஊறுகாய் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். என்னோடய ஸ்டைலில் முருங்கைக்கீரை பருப்பு கடையல் ரெடிங்க. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.